உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால். இப்ப யாரு இப்ப இந்த வசந்த யாரு ஒண்ணுமே இல்லாதவங்க தான் போதும்னு பேசிட்டு இருக்காங்க. கஷ்டத்திலையும் பிரச்சனை இருக்கிறது போதுங்க. இல்லங்க, இன்னும் பைபிள் போடப்பட்டு கரெக்டா புரிஞ்சுக்கணும். என்ன கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஆனா சபையில பாருங்க, இல்லாதவங்களை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்களை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்ல முதல்ல உண்றதுக்கும் ஒண்ணும் இல்ல, உடுத்துறதுக்கும் ஒண்ணும் இல்லையா, அவங்கள பார்த்து போதும்னு சொன்னா அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க? அப்ப புரிஞ்சுக்கணும். அதுதான் பாருங்க, நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை ஏன் கொடுக்கிறாரு? நமக்கு உண்ணவும் உடுக்கிறதுக்கும் இதெல்லாம் நமக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக தான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தேவன் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். நம்ம ஏன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு? சில சொல்லுவாங்க, 4 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாங்க, நான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் அவ்வளவு இருக்குதுங்க. அதுக்காக கிடையாது பாருங்க, அதுக்காக கிடையாது. நம்ம 4 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காக கிடையாது. அவர்கள் சாப்பிட்டது போல அவங்க இன்னும் 4 தலைமுறைக்கு ரெடி பண்ணிட்டு போகணும். என்ன பண்ணிடுறாங்க? இப்ப வர பீப்புள்ஸ் எல்லாமே இருக்கிற சொத்தை எப்படி காலியாக்கலாம், இருக்கிற சொத்தை எப்படி அழிக்கலாம், அதுதான் டெவலப் பண்றாங்க. நான் சொல்றேன், இருக்கிறவங்க அப்பா பேரண்ட்ஸ் சொத்தை வச்சுட்டு போனாங்கன்னா, நம்ம அதை காட்டில் 2 மடங்கு சம்பாதிச்சு பிற்பாடு இந்த சொத்தை கொஞ்சம் கிளீன் பண்ண பார்க்கணுமே ஒழிய, அதை விட்டுட்டு தகப்பனார் சம்பாதித்த இல்ல தாத்தா பாட்டி சம்பாதித்த சொத்தை அழிச்சிட்டு போறது நம்முடைய வேலை கிடையாது. பிற்காலத்தில் அவங்க உட்கார்ந்து அடுத்த தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு போகணும். நம்ம என்ன பண்றோம்? அழிக்கிற லிஸ்ட்லயே இருக்கிறோம். போதுங்க, இது போதுங்க.